ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். சாரி, நேற்று நான் கொஞ்சம் வெளியில் போனதுனால என்னால் நேற்று உடனே என்னால் வீடியோ போட முடியல. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு, நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்த்துட்டு இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம நேற்று கொடுத்துருந்த நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நேற்று வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 16-18 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதில் வந்து நம்ம கொடுத்த கணிப்புகளில் நேற்று கட் நம்பர் 705ன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் 6க்கு 7, 8க்கு 0, 3க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப கன்ஃபார்மாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வருங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வந்து அப்படி போர்டு அப்படி மாறி வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து நம்ம வந்து 7-1 இதில் கொடுத்ததில்ல, 7-1 6 பாஸ் ஆகிருக்குது. 6 வந்து வின்னிங்கில் கிடச்சிருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் 6 அப்படிங்கிறது ஏ போர்டில் இல்லை. பி போர்டை பொறுத்தவரைக்கும் 0-2-5-3 நான் வந்து சைபருக்கு இந்த இடத்துல வந்து 1 பாஸ் ஆகிருக்கு. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 8 நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 8ம் 5ம், சி போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். போர்டு அப்படியே மாறிடுச்சு. நான் வந்து 2-3 நாள் கெஸ்ஸிங்கை எடுத்து தான் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டாலும் சரி, தெளிவான கணிப்பு இன்றைக்கி நடக்க போகிற கார்னியாவுக்கு தெளிவாக கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 8, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-5 அப்படிங்கிறது தான் நம்மள என்னால் வெற்றி கொடுக்க முடிஞ்சிச்சு. மன்னிச்சிருங்க. நம்ம கொடுத்த கணிப்புகளில் ஓரளவுக்கு போர்டில் உட்காரலன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏபி, ஏசிபிசி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பிரச்சனை. 4Dயை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா 4, 7, 8, 9 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து 5க்கு 1 அப்படிங்கிறது 4Dயில் பாஸ் ஆகிருக்குது. நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டு, ஆல் போர்டு இது மட்டும் தான் வெற்றி கொடுக்க முடிஞ்சுது. சரிங்க. கார்னியா 647 இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் எப்படி, இதெல்லாம் என்னப்பான்னு கேட்குறீங்களா? ஒரு கணிப்பு எடுக்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்குங்கிறதுக்கு தான். போன மாதத்தில் நிர்மலுக்கு வந்து கார்னியாவுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நான் ஜஸ்ட் ஒரு எப்படியெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குங்கிறது எடுத்து காமிச்சிருக்கேன். அது மந்த்லி சார்ட்லேயே பார்த்துக்கலாமேடா அப்படின்னு கேட்குறீங்களா? வேணாம். பர்டிகுலராக ஒரு முக்கியமாக நிர்மலுக்கு கார்னியா எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். 1ஆம் தேதி 1, 2, 9, 10, 16, 17, 23, 24 போன மாதம் 4 ட்ராவில் இருக்கிற ரிசல்ட்டு தான். 744க்கு 224, 246க்கு 364, 089க்கு 682, 894க்கு 339. பேட்டர்ன் எப்படி? 7க்கு 2, 4க்கு 2, 4க்கு 4, 2க்கு 3, 2 + 1 3, 4 + 2 6, 6க்கு 4 இறங்கிடுச்சுங்களா? அப்படி எப்படி அவன் வின்னிங் கொடுத்துருக்காங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். அதே மாதிரி கால்குலேஷன் மெத்தடு செட் ஆகாது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது. கெஸ்ஸிங்கில் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டஃப்பாக, அதாவது கணிப்புகளின் படி தோராயமாக சும்மா அடிச்சு விட்டுட்டு போகிறதுலாம் வேறு. இன்றைக்கி கணிப்புகளின் படி கொஞ்சம் டஃப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் எடுத்திருக்கேன். 16ஆம் தேதி 089, 0க்கு 6, 8க்கு 8, 9க்கு 2. மொத்தத்தில் ஒரு போர்டுக்கு அது ஏ போர்டாவோ பி போர்டாவோ ஒரே நம்பர் திருப்பி அப்படியே இறங்குது. ஒரு உதாரணத்துக்கு 1ஆம் தேதியில் சி போர்டுக்கு 4க்கு 4 இறங்குனுச்சுங்களா? 16ஆம் தேதி பி போர்டில் 8க்கு 8 இறங்கியிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி 23, 24 பார்த்திங்கன்னா 8க்கு 3, 9க்கு 3, ஏபியில் 3 டபுள் நம்பர்ஸ் ஆச்சுங்களா? இதில் பி போர்டில் டபுள் நம்பர்னால் இதில் அதாவது இதில் பி போர்டில் இறங்கியிருக்கு, அதே நம்பர் இறங்கி மறுநாள் பார்த்திங்கன்னா ஏபி ஒரே நம்பர் டபுள் நம்பர் ஏபியில் அப்படியே பாஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களோட கணிப்புகளில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதிக்கு 140க்கு 529, 1க்கு 5, 4க்கு 2, 0க்கு 9. அடுத்து பாருங்கள் 8ஆம் தேதிக்கு 9ஆம் தேதி 0க்கு 0, 9க்கு 8, 2க்கு 0 டபுள் நம்பர் அடிச்சுங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 13ஆம் தேதிக்கு 15ஆம் தேதிக்கு 16ஆம் தேதி 702க்கு ரிசல்ட்டுக்கு 710, 7க்கு 7, 0க்கு 1, 2க்கு 0 இறக்கிடுச்சிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், இது 22, 23, 934, 9க்கு 1, 3க்கு 7, 4க்கு 7 ஆச்சுங்களா? அதே மாதிரி 28ஆம் தேதி இது கார்னியா ப்ளஸ் நிர்மல் 683, 618 நேற்று ரிசல்ட்டுக்கு 6க்கு 6, 8க்கு 1, 3க்கு 8. இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் உங்களோட கெஸ்ஸிங்கில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஒரு கணிப்புகளுக்காண்டி தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். எப்படி ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரு போர்டு இல்லை 2 போர்டு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும் நண்பர்கள். அது ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உட்காருது பாருங்கள். ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், கால்குலேஷன் மெத்தட் 100% இன்றைக்கி செட் ஆகாது. சரிங்களா? சரி, கணிப்புகளை பார்த்துருவோமா? சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கணிப்பில் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏ போர்டில் மொத்தம் கோச்சுக்காதீங்க, இன்றைக்கி 6 செட்டு நல்ல நம்பர் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பரை சொல்ல முடியாது.
குறைந்தபட்சம் ஒரு 4 நம்பர் சொன்னாலும் மாப்பிள்ளை டப்புன்னு சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னில் மாற்றி அடித்தாலும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் கூச்சமே பட வேணாம், கொடுத்துட்றேன். உங்களோட கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் என்ன 16-18 16-18. இந்த 6க்கு நான் எடுத்திருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 6 5 1 7 0. ஒரு போர்டுக்கு 6 நம்பர் கண்டிப்பாக நான் கொடுத்து தான் நண்பர்களாக. நீங்கள் என்ன வேணாலும் என்ன கமெண்ட்டில் சொல்லிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இன்றைக்கி நீங்கள் என்ன வேணாலும் கணக்கில் பண்ணி பாருங்கள். நீங்கள் பவர் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கால்குலேஷன் போட்டு பாருங்கள், எது வேணாலும் போட்டு பாருங்கள். ஓப்பனாக சொல்கிறேன், கணிப்புகள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம்தான். எடுத்து கொடுக்குறதுல நான் கொஞ்சம் ரிசல்ட் மெத்தடில் எப்படி பேட்டர்னில் அடிச்சிருக்கேங்கிறத நான் ஒரு கிளான்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு போர்டுக்கு 6 நம்பர் தரேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நம்பர் இதில் எந்த நம்பர் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உங்கள் கணிப்புகளுக்கு தெரியுதோ, உங்கள் கணிப்புகளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி, அதாவது நேற்று வந்து 1 இறங்குனுச்சு, 1க்கு வந்து 2 0 5 1 8 7. இத்தனை நம்பர் ஏன்டா கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக ஆப்ஷனாக கொடுத்து தான் நண்பர்களாக. ஏன்னா இது ரிசல்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எங்கேருந்துமே எடுக்கலை. அவங்க கொடுத்த பேட்டர்னில் எப்படி வந்து உட்காருதுன்னு மட்டும் அதை ஃபைனலில் உங்களுக்கு காமிச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 பாஸ் ஆனிச்சு. 8க்கு 4 5 3 2 1 6. கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவேன். 6 நம்பர் அதில் உங்களுக்கு கணிப்பில் எந்த நம்பர் 2 நம்பர் இருக்கோ தாராளமாக இருங்க. ஸ்ட்ராங் நம்பர் நான் இதுலேயே நான் மென்ஷன் பண்ணியே தரேன். இதில் நான் கொடுத்தாலும் இல்லை, இது கொடுத்தாலும் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங் நம்பர்னு தனியாக மென்ஷன் பண்ணி தரேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் கண்டிப்பாக 8 வாய்ப்புகள் உண்டு. 8 கண்டிப்பாக இன்றைக்கி அடிக்குது பாருங்கள். அடுத்தது 7, அடுத்தது 0 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அடுத்தது 2, 8 7 0 2 உங்களோட கணிப்பில் இருக்கட்டும். ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வந்து 3 போர்ட்லேயுமே 555 இல்லை 111. சரிங்களா? இல்லை உங்களுக்கு நான் கணிப்பில் தனியாக தரேன். 555 இல்லை 111, இல்லைன்னா 0 இல்லை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது 5 1 0. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நம்பராக 7 5 1 0 7 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். சரிங்களா? 6 நம்பர் நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவேன். ஏன்னா காரணம் இருக்குது, இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது போன மாதம் பிப்ரவரி மாதம் வந்த ரிசல்ட்டின் எந்தெந்த டேட்டில் என்னென்ன மாதிரி ரிசல்ட்டு நிர்மலுக்கு காரணியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி இங்கே டேரெக்டாகவே எழுதியிருக்கேன். இதை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இது உங்களோட கணிப்புகளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதம் நிர்மலுக்கு காரணி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது எந்த பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்கங்கிறதுக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால் இது உங்கள் கணிப்பில் வச்சுக்கோங்க, மறந்துடாமல் உங்கள் கணிப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஏபியை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். 82 60 55 11 78 0 0 0 7. ஏசியை பொறுத்த வரைக்கும் 84 65 55 73 15 90 05 உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். சரி, பிசி எப்படிப்பா கணிப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் 54 55 23 22 81 76 13 15 01 கணிப்பில் இருக்கட்டும். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு எப்படி ஒரு சில இதில் சொல்லுவாங்கன்னா ஏபி ஏசி பிசி எல்லாமே சேர்த்து 55 ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏபியில் 55 ஏசியில் 55 பிசியில் 55 ட்ரை பண்ணோன்னே வச்சுக்கோங்களேன். 16-18 இன்றைக்கி ரிசல்ட்டு 16-18 ரிசல்ட்டு 55ன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு 3 போட்டு லாஸாக இல்லையா? அதே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏபி ஏசிபிசி எல்லாம் சேர்த்து 55 65 75 84 இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படிங்கிறது ஒரு கணிப்பாகவே இருக்கட்டுமே. ஏபிசி அது ரிசல்ட் 618 55 பிசிலே 55. அப்போ ஒரு போர்டுக்கு 555 அப்படின்னு வச்சு அடிச்சிங்கன்னா
ஒரு போர்டு அதில் வச்சு ஒரு போர்டு 2 போர்டை நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு லாஸாக இல்லையா அப்படிங்கிறத உங்களோட கணிப்பில் வச்சுங்க. ஏதாவது 2 போர்டு கண்டிப்பாக உட்காரும். ஒரு நாள் 100 ரிசல்ட் வந்துச்சு, ஒரு நாள் 000 ரிசல்ட் வந்துச்சு, ஒரு நாள் 111 ரிசல்ட் வந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு அந்த கணிப்பில் அந்த மாதிரி 3 நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நம்ம 3 நம்பர் வச்சு ஏபிஎஸ்சிபிசி அப்படியே டைரெக்டாக 3 போர்டு, ஒரு உதாரணத்துக்கு ஏபிசி 555 அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிக்கலாம். ஆனால் ஏபிஎஸ்சிபிசிக்கு ஒரு ஆப்ஷனாக இந்த நம்பருக்கு கொடுத்தா தான் உங்களோட கணிப்புகளில் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது தான் என்னோட கணிப்பு. அதோட என்னோட கருத்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சான்னு மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட்டு இதில் எழுதி காமிக்கிறேன். 824 நீங்கள் ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டாலும் பாருங்கள். 605 555 113 111 781 076 584 872 ஜஸ்ட்டு பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கேன். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட்டு 16-18 ஒன்றுக்கு வந்து 1 8 2 6 7 2 ஒரு போர்டுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி 6 நம்பர் ஆப்ஷனில் இருந்து தான் ஆகும். இவ்வளோ நம்பர் கொடுத்தா எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டாலும் சரி, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் மேக்ஸில் எந்த வித கணக்கு போட்டாலும் சரி, பவர் நம்பர் எடுத்து போட்டாலும் சரி, கண்டிப்பாக செட் ஆகாத நண்பர்களே. ஏன் அப்படின்னா அவன் ஒரு போர்டு அப்படியே இறக்கிட்டு அடுத்த போர்டுக்கு வந்து +1 1 ப்ளஸ் 0க்கு அடுத்தது 1 ஆச்சுங்களா, 2 மைனஸ் வந்து 1 அப்படிங்கும்போது 0 அப்படிங்கிறது கொண்டு வராங்களா. அதே மாதிரி சி போர்டில் பாருங்கள், இங்கே 092க்கு 0 இறங்கிருச்சு. 9 + 1 8, 9 - 1 8, 2 - 1 அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் கணக்கில் தான் வருது, பவர் மெத்தடில் வரலை. அதனால் கால்குலேஷன் மெத்தடு இன்றைக்கி உங்களுக்கு கணிப்புகள் செட் ஆகாது அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கிறது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சரியா. 08 11 அடுத்தது பார்த்திங்கன்னா 86 56 27 14 60 51 777 B 6 21 ஒரு 0 8 2 6 7 2 4 டிஜிட்டில் உங்களுக்கு இந்த கணிப்பு இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி கெஸ்ஸிங் உங்களோட கணிப்பு நீங்கள் வந்து கெஸ்ஸிங் போடும்போது இன்றைக்கி வந்து இந்த மாத ரிசல்ட் ஒரு கணிப்பாக பார்த்துங்க, போன மாத ரிசல்ட் ஒரு கணிப்பாக பார்த்துங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஜனவரி மாத ரிசல்ட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்னியாவுக்கு நிர்மலுக்கு வந்து எப்படி ரிசல்ட் அவன் வந்து கொண்டு வந்திருக்கான், எந்த மாதிரி மெட்டரில் கொண்டு வந்திருக்கான். சரி, நீங்கள் பவர் நம்பர் கணிப்பாகவே இருக்கட்டுமே, பவர் நம்பரில் இந்த மாதிரி வருதா, இல்லை கால்குலேஷன் மெத்தடில் வருதா, இல்லை ப்ளஸ் மைனஸ் வச்சு அவன் அடிக்கிறானா, இல்லை ஒரு போர்டு அப்படியே இறங்கி வந்து இப்போ ஒரு போர்டுக்கு அப்படியே இறக்கிட்டு அடுத்த போர்டு பி போர்டு ஒரு உதாரணத்துக்கு ஏ போர்டில் 7னா 7 + 1, இல்லை 7க்கு 7 இறக்கிட்டு 4 - 1 3, இல்லை 4 + 1 5 இப்படி வந்திருக்கா, இல்லை 3 போர்டுமே பவர் நம்பர் கொண்டு வந்திருக்கானா, இல்லை சி போர்டு மட்டும் கொண்டு வந்திருக்கானாங்கிறத தெளிவாக பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். இதுதான் என்னோடய அட்வைஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு இத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன்னா இந்த 3 மாதத்தில் அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் அவன் எந்த மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறதுக்கு தான் நம்மளுக்கு இத்தனை நம்பர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கணிப்பில் உங்களுக்கு முக்கியமாக இந்த கொடுத்துருக்கேன் ஏபிசி பாக்ஸில் இதில் இல்லை எனக்கு நீங்கள் இவ்வளோ நம்பர் எனக்கு தேவையே இல்லை, ஒரு 4 செட்டு நீங்கள் கொடுக்குறதுலே எனக்கு ஸ்ட்ராங்காக படுது, ஒரு 4 செட்டு ஸ்ட்ராங்காக படுது, தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்லலை, ட்ரை பண்ணி பாருங்கள். 3 போர்டுக்கும் ஏபி ஏசி பிசி 24 ட்ரை பண்ணுங்கள். 3 போர்டுக்கு எப்படி 24ங்கிறது உட்காரும் அப்படிங்கிறது என்னோட பெரிய கருத்தாக இருக்குது. நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஆப்ஷனாக, இதில் நம்ம தெளிவாக இதில் தனியாக எடுத்துருக்கோம். ஏபி ஏசி பிசி அப்படியே தெளிவாக எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு போர்டுக்கு 3 போர்டுமே இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள், நம்ம இனிமேல் சொன்னதில்லை, சரிங்களா. அதனால் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் நீங்களே ஒரு யோசனை பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன் நண்பர்களே, சரிங்களா. நம்ம கொடுக்குற கருத்து நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஏபி ஏசிபிசி ஏபிசி இன்றைக்கி கண்டிப்பாக சொல்கிறேன் கால்குலேஷன் மெத்தடில் வராது, ப்ளஸ் மைனஸ் கணக்கில் தான் அவங்க வந்து இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் நிறையாவே உண்டு. அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டை எடுத்து ஒரு கிளான்ஸ் அவங்க எப்படி அடிச்சிருக்காங்க. சரி, மிஷின் நம்பர் உங்கள் கணக்குக்கே வர மிஷின் நம்பரையும் வச்சு பாருங்கள். மிஷின் நம்பருக்கு கணக்குப்படி வச்சு ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஓகே ஆகிருக்கா, இல்லை
கேல்குலேஷன் அவன் சொன்ன மாதிரி விஷய நம்பர் ஓரங்கட்டு, பவர் நம்பர் ஓரங்கட்டு, கேல்குலேஷன் மெத்தட் ஓரங்கட்டு, ப்ளஸ் மைனஸில் ரிசல்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு 3 மாத ரிசல்ட் உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக எடுத்து போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அருமையான வெற்றி கண்டிப்பாக உண்டு. நம்ம சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புரியும். நம்ம சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரணி 647 அருமையான மாசான வெற்றி. இன்றைக்கி சரவடி இல்லை, பெரிய 1000 வாலா தான் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக 4 போட்டு நம்ம இன்றைக்கி வின்னிங் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட கணிப்பில் இந்த ரிசல்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஏபிஎஸ்சிபிசி தெளிவாக கொடுத்துருக்கேன். எனக்கு இத்தனை நம்பரே தேவையில்ல, இப்போ ஒரு 4 செட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. அருமையான வெற்றி காத்திருக்கு. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான வெற்றியோட. நன்றி, வணக்கம் நண்பர்களே.